ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சைக்கிளோ இல்லை வந்து பைக்கோ இல்லை காரோ இல்லை ஆட்டோவோ ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வச்சிருக்கிறது நல்லது. என்ன ப்ராடக்ட்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் வந்து போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸர், அதாவது வந்து காத்தடிக்கும் கருவி. நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து சைக்கிளோ பைக்கோ இருந்துச்சுன்னா வந்து ஒரு பம்ப் வச்சுருப்போம். ஸோ பம்பில் தான் வந்து காத்தடிப்போம், இல்லை சில இடத்துல வந்து இருக்காது. ஸோ அதை கேரி பண்ணனா கண்டிப்பாக வந்து பேக்கில் இந்த மாதிரி கேரி பண்ணவே முடியாது. இல்லை வந்து வெஹிக்கிள் எதனா வந்து காற்று இறங்கிட்டாலோ இல்லை வந்து பஞ்சர் ஆகிட்டாலோ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப் போகணுன்னா ஒன்று தள்ளிட்டு போகணும், இல்லைனா வந்து அதை வீலை கழட்டு தெரியும் கழட்டிட்டு போகணும். பட் அது ரொம்ப ரேராக கழட்டுறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த ஒரு போர்ட்டபுளான ஒரு மிஷின் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, ஏர் கம்ப்ரஸர் இருந்துச்சுன்னா கையிலே கேரி பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பேக்கில் எதனா போட்டு கூட வந்து எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்ன பயன் பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் 4 அப் டு கார் வரைக்குமே 150 பிஎஸ் வரைக்குமே வந்து காற்று அடிச்சிக்கலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு போர்ட்டபிள் மிஷின் இருக்குது. அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இது வந்து சார்ஜிங்காகவும் அதே போல் வந்து மொபைல் சார்ஜருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளெக்சிபிள் டியூபு. அடுத்து பார்த்தீங்கன்னா சில கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள், பைக் இது மாதிரி கனெக்ட்காக யூஸ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிவைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து நம்ம யூசேஜ் அந்த மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா காரு, அப்புறம் வந்து பைசைக்கிள், பைக்கு, அப்புறம் வந்து இன்ஃப்ளேட்டபிள் பால்ஸ் இதை வந்து அடிக்கதான வந்து மெனு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷனுக்காகவும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே போல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர், அதாவது பவர் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டிவைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியபிள். நீங்கள் வந்து வண்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பிஎஸ்ஐ வேல்யூ வந்து ப்ரெஷர் வேல்யூ வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டிஸ்பிளேவும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மெஷின் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆப்ஷன். நைட்டில் இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து ரோட்டில் அந்த வேல போயிட்டு இருக்கும்போது வந்து எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து டார்ச் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் வந்து இது வந்து ஒரு எஸ்ஓஎஸ் அர்ஜென்ட், அதான் வந்து எமர்ஜென்சி லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இங்கே பிளிங்க் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஸோ ஹைவேல நின்றும்போது இந்த மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு வர வெஹிக்கிள் வந்து பார்த்துட்டு ஒதுங்கி போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மிஷினை சார்ஜ் பண்ணுறதுக்காகவும், அதே போல் வந்து இந்த மிஷின்லேருந்து நீங்கள் வந்து மொபைலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரே மிஷினில் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 2000 mAh கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 2, அதாவது 2 பேட்டரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பேக்கப் வந்துட்டு ஸ்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணி. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து சைக்கிளு, எக்ஸல் வண்டி, அப்புறம் பைக் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணியாச்சு. எக்ஸப்ட் காரு, அதை நான் கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணும்போது வந்து சைக்கிள் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏர் ரெடியூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது, இல்லை வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து கொடுக்குது அப்படின்னு செக் பண்ணுறதாக வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதனுடைய வேல்யூவும் செக் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு சைக்கிளுக்கோ இல்லை பைக்கோ எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு சொல்லப்போனால் வந்து ஒரு 1 மினிட் 1.5 மினிட். ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பைக் வரைக்கும் வந்து நல்ல ப்ரெஷர் ஏறுது. அதே போல் இங்கே பார்த்து தெரியும் வந்து ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேக இதாக கம்ப்ரஸ் ஆகுது. பட் இந்த மெஷினுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா விதமான மிஷின்லேயும் இந்த மாதிரி போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸரில் வந்து சவுண்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதே போல் இந்த மிஷினில் வந்து சவுண்டு கண்டிப்பாக வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளியராக பார்க்க முடியும். நீங்கள் இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் 2 இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து இதை ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணும்போது வந்து சவுண்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. கம்ப்ரஷன் சவுண்டு வந்து மைனஸ்ன்னு சொல்லலாம் இந்த டிவைஸில். ஆக்சுவலாக வந்து இந்த மிஷின் வந்து நான் வாங்கி 1 வீக் ஆச்சு. ஸ்டில் வந்து நான் வந்து என் கூடவே கேரி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் பெங்களூர் போகிற வரைக்கும் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மிடில் போயிட்டு வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. சின்ன பஞ்சர் தான், பட் காற்று இறங்கிட்டே இருந்தது. பட் ஆனால் அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாக இறங்கினப்ப தான் தெரியும்.
அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் ஆக்சுவலாக கடை பக்கத்தில் இல்லாமல் தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். அதே போல் அந்த வீட்டில் வந்து சில டைம் வந்து காற்று இறங்கிட்டு இருக்கும். ஒரு 2 3 நாள் அப்படியே விட்டுருந்தோம்னா வெயிலில் வந்து காற்று இறங்கிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதால கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் தான். ஸோ இது வாங்குறதுனால வந்து மைனஸ்ன்னு கிடையாது, கண்டிப்பாக ப்ளஸ் இருக்குது. சுச்சுவேஷனை கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூனிகான் வண்டியில் ஃப்ரண்ட் வீலை கம்ப்ளீட்டாக வந்து ஏரை கழட்டி விட்டுட்டு ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து கம்ப்ரஸ் ஆகுது, ஸோ அந்த ஒரு டீட்டெயில்டாக செக் பண்ணலான்னு பார்த்தேன். நான் ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து 30 PSI ப்ரெஷர் வச்சேன். நார்மலாக வைக்கிறது அது. ஸோ வச்சுட்டு வந்து எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்த்தோம்னா 1 minute 19 செகண்ட். அதாவது வந்து 30 PSI ப்ரெஷரில் வைக்கும்போது ஃப்ரண்ட் வீலுக்கு மேபி நீங்கள் வந்து 40 PSI இல்லை வந்து 50 60 70 போகும்போது வந்து இந்த டைமிங் வந்து வேரி ஆகும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மெஷின் வந்து யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் தான். உங்கள் வீட்டில் வந்து 1 இல்லை 2 இந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறது நல்லதான். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்கான வந்து சேலில் இல்லை வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டாக கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறோம். அதே போல் வந்து நீங்கள் இந்த பிராண்டு தான் வாங்கணும், அந்த பிராண்டு தான் வாங்கணும்னு சொல்லவே கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட்டில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை உங்கள் ப்ரைஸுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் இருக்கிறது நல்லதுன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.